ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து இன்டர்டே எடுக்கும், ஸ்விங் ட்ரேட் எடுக்கும், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டெய்லி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் லெவல்ஸோட ஸ்டாக்ஸ் லெவல்ஸோட உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளேயே தான் இந்த ஒரு பாக்ஸ் இதில் வந்து இது கன்சல்டேஷனே ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமோட 13% கிட்ட வந்து ஏற்றிட்டு அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு வந்து நல்ல ஒரு மூவ் இருந்ததுன்னா இதில் ஒரு இன்ட்ராடேட் மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி சேம் மூவ் நாளைக்கு இருந்ததுன்னா ஒரு இன்ட்ராடேட் பண்ணால் இது நல்லாயிருக்கும். ஓகே, உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி பாருங்கள், எப்படி நாளைக்கு இதே மாதிரி சேம் மூவ் இருந்ததுன்னா நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இதை இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இங்கே இந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆச்சுன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பிரேக் ஆகிட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு மூவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மேலே வந்து நாளைக்கு ட்ரேட் ஆக பட்சத்தில் ஒரு மூவ் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். இன்னையோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுதான் நாளைக்கு பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இதை எதிர்பார்க்கும். ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள், நாளைக்கு ஒரு மூவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வால்யூமோட க்ளோஸ் வச்சிருக்காங்க, 5% ஏற்றிட்டு. ஸோ நாளைக்கு இது பிரேக் ஆகும், நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடுக்கு நல்லா இருக்கும். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க, எப்படி போமோ அதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ், இதுவும் சேம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க, ஒரு 4.5% ஏற்றிட்டு. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆக பட்சத்தில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 2591 இருக்கும். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ட் வந்து, ஸோ இது பார்த்துக்கோங்க, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. எடுக்கிறதா இருந்தால் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிண்டால் ஸ்டீல். இந்த ஜிண்டால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டே போட்டிருப்போம், ட்ரெண்ட் அவுட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு இந்த கன்சல்டேஷனில் இருந்து. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு. இது வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸோட ஸ்விங் ஆகியே வந்து பிரேக் ஆகிட்டு தான் இன்றைக்கி வந்து 2 டேஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பாருங்கள், இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி ஆகுதுன்னா உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸோட என்ட்ரி ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து டோரண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், இந்த கன்சல்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆகும் போது நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க, சஸ்டெயின் ஆக முடியாமல் திருப்பியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு மூவ் கொடுத்துருக்கு, ஒரு 2.5%. இது பார்ப்போம், நாளைக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே எதனா க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம ஒரு மூவ் இது எதிர்பார்க்கலாம். ஓகே, இது பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு மூவ் இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு மூவ் இருந்ததுன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இங்கே வந்து இது வந்து சுற்றிட்டே இருக்குது. ஸோ பாவம் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில்ஸ்மன் காப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ ஆகிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு மூவ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 7% கிட்ட. நாளைக்கு சேம் வந்து இதே மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு இதோட ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 177.55 இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு இன்ட்ரா ட்ரேட் இல்லை பிடிஎஸ்டி மாதிரி நம்ம பண்ணலாம் இதில். ஓகே, பார்த்துக்கோங்க, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிப்லா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருப்போம். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகும் போது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 2.5% கிட்ட வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு இது தொடர்ந்து இதுவாச்சுன்னா இதை விட பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகி இன்னும் ஹையர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு எடுக்க தந்தாலும் இதில் எடுக்கலாம். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. என்னோட அனலைஸ் பண்ணாத ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஓகே, வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நீங்கள் எதனா பார்க்குறதா இருந்தாலும் அதை வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.